வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒயிட் ரைஸ் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி கடாய் நல்லா சூடாகினதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகுனதும் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்க நம்ம அதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுறதுனால கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் மீதி உள்ளதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நமக்கு இப்போ பாதி அளவு நமக்கு பொரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையும் இதோட சேர்த்து வேர்க்கடலையும் இதோட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒன்றா கரெக்டாக வறுபட்டு வரும். இதில் முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நல்லா சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வத்தல் சேர்த்துருவோம். காரத்துக்கு ஒரு மிளகாய் நம்ம இதில் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் 2 மிளகானாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி தான் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காய பொடி சேர்த்து இதே போல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே ஒரு போதுன்ற அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற கருவேப்பிலையை நம்ம சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே ரைஸில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒருவேளை ரைஸில் உப்பு சேர்க்க மறந்துட்டிங்கன்னா இதில் உப்பு சேர்த்து கிண்டிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து இதே போல் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி கருகிடக்கூடாது. இப்போ நல்ல பழுத்த ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனில் பார்த்தீங்கன்னா அரை லெமனுக்கு தான் ஜூஸ் எடுத்து நான் இப்போ விட்டுருக்கிறேன். அதில் விதை இல்லாமல் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா ரைஸ் கொஞ்சமாக எடுத்ததுனால தான் நான் லெமன் பாதி லெமன் எடுத்துருக்கேன். நீங்கள் ரைஸ் ஜாஸ்தி வச்சிங்கன்னா அதுக்கேற்ற அளவு லெமன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மேலேருந்து கீழே எல்லாம் படுற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். கேஸ் ஆனில் இருக்கும்போதே லெமன் விட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதுக்காக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் நீங்கள் விடுங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அதே போல் பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். கோயில் பிரசாதமாகவும் நம்ம எப்படி செய்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. பச்சை மல்லிக்கீரையாக சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த மல்லிக்கீரையோட வாசனையும் டேஸ்ட்டு நம்ம இன்னும் சாப்பிட தோண்டும். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு நீங்கள் 3 விசில் வைக்கிறீங்கன்னா 2 விசிலோடு நீங்கள் ஆஃப் பண்ணி உடனே எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு மொட்டு மொட்டாக இருந்தால் தான் ரைஸ் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.